ஒரு படிக்கக்கூடிய பிள்ளைக்கு அவனுக்கு எப்போ தேவைன்னா 10ஆம் வகுப்பு முடிக்கும்போது அந்த மடிக்கணினி தேவை. நீ கல்லூரிய படிப்பை முடிச்சுட்டு அவன் வெளியில போகும்போது அவனுக்கு கொண்டு போய் நீங்க குடுக்குறீங்கன்னா, உங்களுடைய உள்நோக்கம் என்ன? அத அந்த மாணவர்களே விமர்சனம் பண்றாங்க. 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் விமர்சனம் பண்றாங்க. எங்களுக்கு தரணும் மடிக்கணினி. 4 வருஷமா குடுக்கல. 5ஆவது வருஷம் நீங்க இப்ப குடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை நாட்கள் கோடையே வராதது போன்று உங்களுக்கு கோடைக்கு 2000 குடுக்குறேன். அடுத்த 3 மாசத்துக்கு முன்பணம். யார் அப்பன் வீட்டு காச எடுத்து குடுக்குறீங்கன்னு கேட்கிறேன். இதற்கான அதிகாரங்கள் உங்களுக்கு அரசாங்கத்த நீங்க உங்களுடைய அதிகாரத்த துஷ்பிரயோகம் பண்றீங்கன்றது தானே இங்க மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. எடப்பாடியா இருக்கட்டும் அல்லது ஸ்டாலினா இருக்கட்டும், அவர்களுடைய சொந்த பணத்த வச்சு இத நீங்க பண்ணலன்னு சொல்றீங்க. நாளைக்கு விஜய் அவர்கள் வந்தாலும் அவருடைய சொந்த பணத்த வச்சு பண்ண போறது இல்லல்ல. இங்க பாருங்க சொந்த பணத்த வச்சு ஒருபோதும் யாருமே ஆட்சிய நடத்திற முடியுமா? அரசாங்கத்த ஒருத்தர் சொந்த பணத்த வச்சு நடத்திற முடியுமா? அரசியல் நடத்தலாம். சொந்த பணத்த வச்சு அரசியல் நடத்த முடியாது. புரியுதுங்களா? அரசாங்கத்த நடத்த முடியாது. நான் கேட்பது உங்களுடைய யார கேட்டு நீங்க 3 மாசத்துக்கான முன்பணத்த, யாரு கேட்டு நீங்க வந்து இப்ப ரூ. 2000 வந்து கோடை கால சிறப்பு காசுன்லாம் குடுக்குறீங்கல்ல, இது எதன் அடிப்படையில குடுக்குறீங்க? உங்க கஜானால எத்தனாயிரம் கோடி இருக்குது?